ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 24. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழித்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா, நீ எப்படி இருக்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க, அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தே ஆர் ஆல் வெல், தே ஆர் ஆல் வெல், தே ஆர் ஆல் வெல். இதை தே ஆர் இங்கே கமா போட்டு ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஆல் வெல் அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து, மறுபடியும் மீட் பண்ணலாம். சரி, இப்போ எனக்கு வேலை இருக்குது, நம்ம திரும்பி மீட் பண்ணலாம், மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? we will meet again, we will meet again. நம்ம திரும்ப பார்ப்போம், we will meet again. அடுத்து, அவன் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்து, சரியா, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவன் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்து, சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம சொல்லலாம்? இன்ஃபார்ம் மீ when he comes. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்ஃபார்ம் மீ, எனக்கு தெரியப்படுத்து, when he comes, அவன் வந்த உடனே. when he comesனா அவன் வந்த உடனே. when he comes, inform me, inform me when he comes. ஸோ இதை பிரித்து தான் பேசும்போது பேசணும். அப்படியே நம்ம அப்படியே ஒப்பிக்கக்கூடாது. ஓகேவா? அவன் வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்து, inform me when he comes. ஓகேவா? அடுத்து, நான் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன். நான் அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் எழுதிட்டுருப்பான்ல, எத்தனையோ லெட்டர் எழுதிட்டுருப்பான். நான் அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹர், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹர், அவளுக்கு. ஓகேவா? நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹர். ஓகேங்களா? இதை நல்லா பிரித்து பேச பாருங்கள். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் டு ஹர். ஓகேவா? இப்படி தான் வரும். அடுத்து, நீ இப்போ எங்கே தங்கிட்டுருக்க, நீ எங்கே தங்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நீ எங்கே தங்கிட்டுருக்க? வேர் ஆர் யூ ஸ்டேயிங்? தங்கிட்டு இருக்க. ஓகேவா? வேர் ஆர் யூ ஸ்டேயிங், வேர் ஆர் யூ ஸ்டேயிங், வேர் ஆர் யூ ஸ்டேயிங், எங்கே தங்கிட்டுருக்க அப்படிங்கிறத வேர் ஆர் யூ ஸ்டேயிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நேரத்தை வீணாக்காத, எனக்கு டைம் ஆச்சு, இப்போ நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நேரத்தை வீணாக்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறத டோன்ட் வேஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் டைம், நேரத்தை வீணாக்காத. இதே என்னோட நேரத்தை, இது நம்ம பொதுவாக நிறைய இந்த வார்த்தை தான் சொல்லுவோம். என்னோடய நேரத்தை வீணாக்காத அப்படிங்கிறத விட என்னோட நேரத்தை வீணாக்காத அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீ எப்பொழுதுமே லேட்டாக தான் எந்திரிக்கிற. இதை நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நீ எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிக்கிற, நீ எப்போயுமே லேட்டாக தான் எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம்? யூ ஆல்வேஸ் கெட் அப் லேட்டர். ஓகேவா? நீ எப்போயுமே லேட்டாக தான் எந்திரிக்கிற. இதுதான், நீ எப்போயுமே லேட்டாக தான் எந்திரிக்கிற. யூ ஆல்வேஸ் கெட் அப் லேட்டர். ஓகேவா? யூ ஆல்வேஸ் கெட் அப் லேட்டர். அடுத்து, மெதுவாக பேசு, சத்தமாக பேசாத, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ நீ அமைதியாக பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல. இல்லாட்டினா மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசு. சத்தமாக பேசாத அப்படிங்கிறது வராது. மெதுவாக அப்படின்னா ஸ்பீடாக பேசுகிற அப்படிங்கிறது. ஓகேவா? ஸ்பீடை சில பேர் பேசுகிற இங்கிலீஷ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஸோ அப்போ ஸ்பீக் ஸ்லோலி. இப்போ ஏதாவது ஒரு ஃபாரினர் நம்ம எதாச்சும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அவங்களோட ஆக்சென்ட்டில் ஸ்பீடாக பேசுவாங்க. ஸோ அப்போ நமக்கு புரியாது. அப்போ அவங்கக்கிட்ட ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசு. ஓகேவா? தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத, என்னால் அது பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத அப்படிங்கிறத ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ, கம்பல் பண்ணாத,
கம்பல்னா கட்டாயப்படுத்துறது. ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ஓகேவா? அடுத்து நான் இதை நம்பலை. நான் நம்பலைப்பா, நான் இதை நம்பலை. ஆர்சிபி கப் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் இதை நம்பலை, வாய்ப்பில்லை. ஐ டோன்ட் பிலீவ் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட். ஓகே, நான் உன்னை நம்பலை. ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம சொல்கிறதான். உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்பலை அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் பிலீவ் யூ. யூனா உன்னை. ஐ டோன்ட் பிலீவ், நான் நம்பலை உன்னை. ஐ டோன்ட் பிலீவ் யூ. ஓகே. அடுத்து காலையில் வராத. சரியா? காலையில் வராத, நான் அந்த நேரம் தூங்கிட்டு இருப்பேன், ஒரு மதியானம் போல வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? காலையில் வராத, டோன்ட் கம் இன் த மார்னிங், டோன்ட் கம் இன் த மார்னிங், டோன்ட் கம் இன் த மார்னிங். அப்படின்னா காலையில் வராத, டோன்ட் கம் இன் த மார்னிங், இந்த மார்னிங் வராத. அடுத்து நீ இதை ஒத்துக்கிறியா? நீ இதை ஒத்துக்கிறியா? இந்த விஷயத்த நீ ஒத்துக்கிறியா? நீ தான் பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிறியா? டு யூ அக்செப்ட் திஸ்? நீ இதை ஒத்துக்கிறியா? டு யூ அக்செப்ட் திஸ்? டு யூ அக்செப்ட் திஸ்? டு யூ அக்செப்ட் திஸ்? அடுத்து என்னால் இதை செய்ய முடியாது, இந்த பொருளெல்லாம் என்னால் தூக்க முடியாது, இது இருக்குது 100 கிலோ இருக்குது, இதை எப்படி என்னால் தூக்க முடியும்? சத்தியமாக தூக்க முடியாது, என்னால் இதை செய்யவே முடியாது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ கான்ட் டூ திஸ், ஐ கான்ட் டூ திஸ், ஐ கான்ட் டூ திஸ். அடுத்து நீ சென்னைக்கு வரும்போது எனக்கு தெரியப்படுது. நீ அதை எப்படி நம்ம வழக்கத்தில் சொல்லணும்னா நீ சென்னைக்கு வரும்போது சொல்லு. அதாவது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். நீ சென்னைக்கு வரும்போது எனக்கு தெரியப்படுத்தினாலும் சரி, சென்னைக்கு வரும்போது எனக்கு சொல்லு அப்படின்னாலும் ரெண்டுமே வந்து எனக்கு அலர்ட் பண்ணு அப்படிங்கிறது தான். ஓகேவா? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்ஃபார்ம் மீ வென் யூ கம் டு சென்னை. நீ சென்னைக்கு வரும்போது வென் யூ கம் டு சென்னை இன்ஃபார்ம் மீ, இன்ஃபார்ம் மீ வென் யூ கம் டு சென்னை. சென்னைக்கு வரும்போது எனக்கு தெரியப்படுத்து, இன்ஃபார்ம் பண்ணு. அடுத்து நீ எப்போது வந்த, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல ஃப்ரெண்டை. எப்போயோ வந்துட்டியா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதை எப்படி கேட்கலாம்? வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கம், எப்போ வந்த, வென் டிட் யூ, வென்னா எப்போ, எப்போ வந்த, வென் டிட் யூ கம். அடுத்து அவன் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், எக்ஸாமுக்கு வேறு டைம் ஆச்சு, இன்னும் 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஆளே காணோம், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம்? வேர் ஹீ கம்ஸ், சாரி வேர் இஸ் ஹீ, வேர் இஸ் ஹீ அப்படின்னா அவன் எங்கே, அவன் எங்கே, வேர் இஸ் ஹீ, ஹீ அவன் எங்கே, வேர் இஸ் ஹீ. அடுத்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான், அம்மா என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், வீட்டுக்கு வந்திருக்கான், நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம், மை ஃப்ரெண்ட் ஹேஸ்னா முடிஞ்சது, ஐ மீன் முடிஞ்சது மீன்ஸ் வந்துட்டான், வந்திருக்கிறான். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம், வந்துட்டான், அவன் இங்கே தான் இருக்கான். ஓகேவா? அப்படி சொல்கிறது. வந்திருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வரும்போது மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கம். அடுத்து கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, எனக்கு சுத்தமாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்கல. ஸ்பீக் லிட்டில் லவுடர், ஸ்பீக் அ லிட்டில் லவுடர், கொஞ்சம் ஸ்பீக் அ லிட்டில் லவுடர், கொஞ்சம் லவுடர். ஓகேவா? அடுத்து நாளைக்கு நீ வரமாட்டியா ஸ்கூலுக்கு, நாளைக்கு நீ வரமாட்டியா சொன்னேன்னா நானும் லீவை போட்டுருவேன். நாளைக்கு நீ வரமாட்டியா? won't you come tomorrow? won'tனா will not. ஓகேவா? will notனா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது, will notனா இல்லை அப்படிங்கிறது. won't you come tomorrow ஒரு டவுட்டில், ஒரு கொஸ்டினாக. won't you come tomorrow, will not you come tomorrow, won't you come tomorrow, won't you come tomorrow அப்படின்னா நாளைக்கு நீ வரமாட்டியா அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறது. ஓகேவா? ஓகே சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். ஸோ சரியாக 6 மணி இதை வந்து ஆன்சர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.